السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي وحده، والصلاة والسلام على من لا نبي بعده، وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن يكفر بالإيمان فقد حبط عمله وهو في الآخرة من الخاسرين. அனைத்து புகழும் புகழ்ச்சியும் அகிலங்களின் அதிபதியான அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கு மட்டுமே உரித்தாக்கி, அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் அகிலங்களின் தூதரான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும், அன்னவர்களின் குடும்பத்தினர்கள் மீதும், அன்னவர்களின் வழியை விழிவைத்து பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், சத்திய மார்க்கத்தை மூல முடுக்கெல்லாம் எடுத்து சென்ற சத்திய இமாம்கள் மீதும், குறிப்பாக புனிதமிகு ரமலானுடைய புனித இரவில் அல்லாஹ்வினுடைய ஆலயத்தில் ஒன்று குழும்பி அவனுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நற்சிந்தனையோடு வீட்டிருக்கிற நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்து இந்த உரையினை துவங்குகிறேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, சரியான கொள்கையும் அதற்கு முரணானவைகளும் என்ற தலைப்பின் கீழாக கெட்ட கொள்கைகள் உருவாவதற்கான அடிப்படை காரணிகளாக திருமறை குர்ஆனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் போதித்த போதனைகளை நாம் அறிந்து வருகிறோம். அதில் 5 காரணங்கள் இதுவரைக்கும் நாம் அறிந்திருக்கிறோம். 1, அறியாமை; 2, வரட்டு பிடிவாதம்; 3வது, கண்மூடி பின்பற்றுதல்; 4வதாக, வரம்பு மீறுதல்; 5வதாக, நம்முடைய சிந்தனையை சிந்திக்க விடாமல் தடுப்பது என்று 5 காரணங்கள் நாம் அறிந்திருக்கிறோம். கெட்ட கொள்கைகள் உருவாவதற்கு அடிப்படை விதிகள் இவை. இப்போ 6வதாக, இந்த கெட்ட கொள்கைகள் உருவாவதற்கான அடிப்படை காரணிகளில் குடும்பங்களிலேயே குஃபுர் மட்டுமே மிகைத்திருத்தல். குடும்பத்தில் குஃபுரான குடும்பமாக இருந்தால் அந்த குடும்பத்தில் நல்ல கொள்கை வருவதற்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்புகள் குறைவு. அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள்: குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா. பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையும் அல்லாஹுவை நம்பும் இயல்புடனே பிறக்கின்றன. ஃபஅபவாஹு யுஹவ்விதானி வயுனஸ்ஸரானி வயுமஜ்ஜிசானி. அவனுடைய பெற்றோர்கள்தான் அவனை யகூதியாகவோ அல்லது கிறிஸ்தவனாகவோ ஒரு நெருப்பு வணங்கியாகவோ மாற்றுகிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிறந்து கொஞ்ச காலத்திலேயே ஊட்டப்படுகிற கெட்ட கொள்கை எங்கிருந்து வருகிறது என்ற ஊற்றுக்கண்ணை காட்டுகிறார்கள். அல்லாஹ்வை நம்பி பிறக்கிற குழந்தை கொஞ்ச காலத்திலேயே அல்லாஹ்வை மறைத்து அல்லாஹ்வை மறுக்க பெற்றோர்களாலே சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. இந்த இப்படி வளர்ந்தா அந்த கொள்கை எங்க போய் அந்த குழந்தைக்கு எங்க போய் தெரியும்? திருப்பி 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 அவர்கள் புகட்டி கொண்டே இருக்கிறார்கள். அப்படி புகட்ட புகட்ட அந்த குழந்தைகள் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அல்லாஹ் என்ற நம்பிக்கை மறைந்து அதை மறுக்கக்கூடியவனாக வளர்ந்து விடுகிறார்கள். இது 5வது 6வது கொள்கையாக சொல்லி காட்டுகிறார்கள். 7வதாக, இந்த பிரச்சாரத்தை, ஏகத்துவ பிரச்சாரத்தை முன்னெடுக்காததும்
கெட்ட கொள்கைகள் வளர்ந்து விருட்சமாக இருப்பதற்கான அடிப்படை காரணிகள் என்று சொல்கிறார்கள். அது என்ன பிரச்சாரம் பண்ணாமல் இருக்கிறது என்றால், இந்த கொள்கையை பிரச்சாரம் பண்ணுவதற்குத்தான் நபிமார்களே வந்தார்கள். நபிமார்கள் வந்து மூல முடுக்கெல்லாம் இந்த பிரச்சாரத்தை எடுத்து சென்றார்கள். அந்த பிரச்சாரத்தினுடைய விளைவை உலகம் கண்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திற்கு பின்னால் சஹாபாக்கள் இந்த பிரச்சாரத்தை தான் உலகம் முழுவதும் எடுத்துக்கொண்டு போனார்கள். அப்போ இந்த உலகம் விழித்து கொண்டது. ஆனால் அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக முஸ்லிம் உம்மாவை பின்வாங்கினதனுடைய விளைவு இன்னைக்கு குஃப்ரு தலைவிரிச்சு ஆடுது. கெட்ட கொள்கைகள் எங்கு பார்த்தாலும் அதுக்கு நேர் மாறாக கெட்ட கொள்கைகளை பிரச்சாரம் பண்ணுவதற்கு சைத்தான் எந்தெந்த வழிகள் எல்லாம் வீரியம் எடுக்க வேண்டுமோ அத்தனை வழியிலும் வீரியம் எடுக்க முடிச்சிட்டான். காலையில எந்திரிச்சால் டிவி பெட்டியை திறந்தாலே ஒரே பஜனைகள் தான். எல்லா இடங்களிலும் மொபைல்ல பரப்பு, என்ன விஷயங்கள் இருக்கணுமோ அத்தனைகளிலும் அல்லாஹ்வுக்கு எதிரான கொள்கைகளை பரப்புவதற்கு கோடான கோடி பணங்களை கொட்டி அவர்கள் பிரச்சாரத்தை முடுக்கி விட்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் அதற்காக அவர்கள் எடுக்கிற அந்த முயற்சிகளில் கொஞ்சம் கூட நாம எடுக்கல. 100ல் 10 கூட எடுக்கல, 5 கூட எடுக்கல. மிஞ்சி போனா 2, 3 அவ்வளவுதான் நம்ம நிக்கிறோம். எதை? அல்லாஹ்வை பத்தி சொல்லுவதில்ல. போலி இஸ்லாமை பரப்புவதற்கு பல பேர் இருக்கிறார்கள். அஹ்மதியாக்கள் இருக்கிறான். இன்னொரு பக்கம் மதுஹப் தொழுகையின் சட்டம், ஹனஃபி மதுஹப்பின் தொழுகையின் சட்டங்கள் புக்கு போடுறாங்க. ஷாஃபி மதுஹப்பின் தொழுகையின் சட்டங்கள் புக்கு போடுறாங்க. தொழுகை என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி நபி வழி தொழுகைன்னு போட்டா அது 10 வித்து அது 20 விற்குது. காரணம் என்னன்னா, அல்லாஹ்வுக்கு எதிராகவே நீங்க காலையிலிருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் எதிராக பிரச்சாரங்கள் மூல முடுக்கெல்லாம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள். அதற்கு எதிர்ப்பே கிடையாது. ஆனால் அதற்கு நேர் மாற்றமாக அல்லாஹ்வை பத்தி நீங்க சொல்ல போனா நம்மளுக்கு பாய் கொஞ்சம் அமைதியா இருக்கு பாய், இதை சொல்லி எதுக்கு பாய் சண்டை போட வைக்கிறீங்க, அதெல்லாம் சொல்லாதீங்க பாய், நம்மளை அப்படி தூக்கி ஓரமா முடக்கி பார்க்கறாங்க. ஆனா அல்லாஹ்வுக்கு எதிராக கல்லு தெய்வம் அது பிரச்சாரம் பண்ணு, சோசியா பிரச்சாரம் பண்ணு, வாஸ்து பிரச்சாரம் பண்ணு, எல்லாம் பண்ணு, மௌலுது பிரச்சாரம் பண்ணு, மேட போடு, மீலாது விழா பண்ணு. ஆனால் ஏகத்துவம் என்று பேசினால் வாய மூடு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி போனதனுடைய விளைவு என்ன ஆச்சு தெரியுமா? ஆயுதம் இல்லாமல் போய் படைக்கு சண்டைக்கு போன ஒரு மனிதன் எப்படி சிக்கி சீரழிவானோ அப்படி சிக்கி சீரழிகிறது இஸ்லாமிய உம்மா. சாலிஹுல் ஃபௌசான் ஹஃபிலஹுல்லா சொல்லுகிறார்கள், நிராயுத பாணிகளாக முஸ்லிம்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் ஏகத்துவ பிரச்சார களத்திலேயே. மற்ற பிரச்சாரங்கள்லாம் நடக்குது, சடங்கு இஸ்லாம் போயிட்டு இருக்கு, எல்லாம் போயிட்டு இருக்கு. ஆனா ஏகத்துவ பிரச்சாரம், சரியான அல்லாஹ்வை புரிய வைக்கிற இந்த பிரச்சார களத்தில் நாம் நிராயுத பாணிகளாக நிற்கிறோம். இந்த நிற்கிறதோடு மட்டும் இல்ல, எதிரிகளால் சூறையாடப்பட்டு கொண்டே இருக்கிறோம். அதனால் ரொம்ப கவனமாக இந்த பிரச்சாரத்தை குடும்பத்திலிருந்தே அவர்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள். அதை விருட்சமாக பாடசாலைகளில் கொண்டு வந்திருக்கிறார்கள். அதனுடைய விருட்சமாக இன்னைக்கு எல்லா மீடியாக்களிலும் கொண்டு வந்திருக்கிறார்கள், எல்லா பத்திரிகைகளிலும் கொண்டு வந்திருக்கிறார்கள், எல்லா சோசியல் மீடியாவிலும் கொண்டு வந்திருக்கிறார்கள். தப்பி தவறி கூட நீங்கள் ஏகத்துவத்தின் பக்கம் போய்விடக் கூடாது என்ற அனைத்து முட்டுக்கட்டைகளையும் பிரச்சாரத்தில் போட்டிருக்கிறார்கள். ஆனால் இப்படி பிரச்சாரம் செய்ய வேண்டிய முஸ்லிம்களோ எதுவுமே இல்லாமல் முடங்கி நிற்கிறோம். ஏகத்துவத்தை பரப்புவதற்கு என்று ஒரு தனி யூடியூப் சேனல் இருக்கா? அப்படியே யூடியூப் சேனல் ஆரம்பிச்சாலும் அது எத்தனை பேர் பார்த்துருக்காங்க? 20 பேர், 30 பேர், 100 பேர், அவ்வளோதான். விலாவாரியா எடுத்து சொல்லுகிற இமாம்களுடைய பேச்சும் கூட
அவங்களும் எப்படியாவது கொண்டு போகணும்னு பார்க்குறாங்க. ஆனாலும் 1000 தாண்ட மாட்டேது. அதற்கு மாற்றமாக நாளைக்கு இந்த அவுலியா உங்களுக்கு பரக்கத்தை வீட்டுக்கு கொண்டு வருவார்னு ஒரு சேனல் நடத்துறான், அவுலியாக்கள் சேனல். அதுக்கு நீங்க போய் பாருங்க, பார்வையாளர்கள் எத்தனை பேரு, லட்சத்துக்கு மேற்பட்ட பார்வையாளர்கள். கீழே கமெண்ட்ஸ்ல போய் படிச்சு பார்த்தா ஐயோ புகழ்ந்து தள்ளுறானுங்க. காரணம் முஸ்லிம்களுக்குள்ளேயே இப்படி இது முஸ்லிம் வெளியில போனீங்க, இஸ்லாத்தினோட முஸ்லிம் வெளியில போய் நின்று பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் எல்லா சேனலுமே நடத்தப்படுது. எல்லா சேனலுமே நடத்தப்படுது விளம்பரங்கள். இதோ மகா சிவராத்திரி வாருங்கள் உங்களை அழைக்கிறதுன்றான். நம்ம லைலத்துல இருக்கிறதுக்கு வாங்கப்பா தொழுகன்னு கூப்பிட்டா அதை கூப்பிடுறதுக்கு வசதி இல்லை, உண்மையாதுக்கு வசதி இல்லை. ஆனால் அதுக்கு அமைச்சர்கள்ல இருந்து, அதுக்கு பிரதமர்ல இருந்து, ஏன் உள்துறை அமைச்சர்ல இருந்து எல்லாரும் அட்வர்டைஸ்மெண்ட் யார் காசுல, வரி பணத்தில் கொடுக்கப்படுது. அங்கு போய் விடிய 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 என்னப்பா வணங்குனீங்க அப்படின்னா அல்லாஹ் சொல்கிற 2 வணக்கம் தான். என்ன? புக்காவா தஸ்தியா, விசிலும் கைதட்டுதலும் தான். ஆறானுங்க கைதட்டுனா விடிய விடிய கைதட்டுனா வலிக்கும்ல, அதுக்கு பாத்திரமா டம்மு 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 அடிக்கிறான். உட்காந்து ஆடுறான், முதலமைச்சர்ல இருந்து அமைச்சர்கள்ல இருந்து அங்க இருந்து கீழே வரைக்கும். ஆனால் காலையில எல்லா மீடியாவிலையும் செய்தி என்ன? ஆனா ஒண்ணு கூட ஏகத்துவத்தை முஸ்லிம் இன்னைக்கு என்னன்னா அங்க போய் பலிகடாயி ஒரு ஆள் வந்து தொழுதுட்டு போயிட்டாருன்ட்டாங்க. யாருக்கு தொழுக, ஏன் தொழுகணும்? எந்த அக்கீதாவும் இல்லாம உலமாக்களும் இதுல போய் நின்று ஹாஜிகள் நின்று முன்னாடி நின்று தொழுக வைக்கிறாங்க. யாருக்கு? யாருக்கு? ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டு என்னென்றே தெரியாதவனுக்கு, அல்லாஹ்னா யாருன்னே புரியாதவன் அவன் வந்து முன்னாடி நிற்கிறான். அது முதல் ஸ்டெப்ல எங்க கொண்டு போயிட்டாங்க பாருங்க இந்த மார்க்கத்தை. அது மன்னரை கடைசியாக வந்தா கடைசியில நிக்க சொன்னாங்க. நாட்டினுடைய ஜனாதிபதி அபுல் கலாம் அவரு தொழுக வந்தா ஜும்மாவுக்கு, ஜும்மா மஸ்ஜிதுல பள்ளிவாசல இடமே கிடைக்கல, வெளியில ரோட்ல நிக்க விட்டானுங்க. நின்று போன காலமெல்லாம் மலை ஏறி இப்ப ஆதி ஆறு தமிழ்நாட்டினுடைய தலைமை காதி என்னுடைய அசிஸ்டன்ட் தொழுக வைக்கிறார். முதல் ஸ்டெப்ல யார் நிக்கிறார்? அவர் நிக்கிறாரு. அவர் பேரை கூட சொல்றதுக்கு நம்ம உலமாக்களுக்கு வாய் வர மாட்டேது. என்னமோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல்லா ரசூலான்னு சொன்ன மாதிரி இப்ப யார் அவங்களுக்கு? தளபதி ஹாலித் பின் வலீத் போய், தளபதி உமர் பின் ஹத்தாப் போய், இப்ப தளபதி யார்? தளபதி தளபதி. அது எப்படி அல்லாஹ்ட்ட சொல்லி கொடுக்குறாரு, யா அல்லாஹ் தளபதி நோம்பு திறந்திருக்கிறார். அல்லாஹ் என்ன நினைப்பாடப்பா, இதுக்காடா உங்களெல்லாம் உலமாக்கள்? அது அப்படியே சொல்றாரு. இவர் தொழுதிருக்கிறார், இவர் நோன்பு வைத்திருக்கிறார். நம்ம அல்லாஹ்வுக்கு தெரியாத மாதிரி அல்லாஹ் இவன் ஈமானுக்கு அல்லாஹ் யார்? அல்லாஹ்வுக்கு இப்படி ஒரு சூழலில் பரப்பப்படுகிறது. ஆனால் அல்லாஹ்வுக்காக அவனுடைய ஏகத்துவத்தை, அவனுடைய ருபூபியத்தை, அவனுடைய உலூஹியத்தை, அவனுடைய அஸ்மா சிஃபாத்தை எடுத்து சொல்வதற்கு ஆளும் இல்லை. அப்படி எடுத்து சொன்னால் கேட்பதற்கு காதுகளும் இல்லை. எல்லாமே மங்கி போய் கிடக்கிறார். அகோர காலத்தில் அல்லாஹ் நம்மளை வைத்திருக்கிறார். அதனால ரொம்ப மனசு வருத்தப்பட்டு தான் இதெல்லாம் படிக்க வேண்டியிருக்கிறது. அதனால ரொம்ப கவனமாக இந்த 7 கொள்கைகளும் நம்ம இன்னைக்கு எடுக்கணும். உங்களால முடிஞ்சது நீங்க எதோ பரப்புவீங்க, அல்லாஹ்வை பற்றி பரப்பணும் போதும். எந்த அளவுக்கு இன்னைக்கு ஏகத்துவம் இவ்வளவு தமிழ்நாட்டில் வீரியமாக இருக்கிறது என்றால், அன்னைக்கு இருந்த அந்த தௌஹீத்வாதிகளுடைய அந்த வீரியம் 1% கூட இன்னைக்கு இல்லை. நாங்கள் தௌஹீதுக்குள்ள ஸ்டார்டிங்கில் உள்ள வருகிற போது இன்னைக்கு பாருங்க தமுமுக ஆஃபீஸ் எப்படி இருக்குங்க. அன்னைக்கு தமுமுக ஆஃபீஸ் அந்த ஆரம்ப காலகட்டம் தௌஹீதுனுடைய என்ட்ரிக்குள்ள 2000 சில்லறையில் வளர்ந்து நிற்கிறாங்க. நான் சென்னையில் மதுரையில் என்னைய பார்த்துட்டு சென்னைக்கு வாப்பான்னு கூப்பிட்டு போயிட்டாங்க. நான் சென்னைக்கு ஃபஸ்ட்டு அப்போ தான் போகிறேன்.
போனால் இந்த பரபரப்பு, அதில் மறைந்த பாக்கர் அவர்கள் பயங்கரமான ஞாபக சக்தி. ஒரு தடவை தான் என்னை பார்த்துருக்கிறார், பேரை கேட்டிருக்கார், அவ்வளோதான். நான் போனேன், போய் தடுமாறி போய் சேர்ந்தாச்சு மண்ணடியில். அந்த அவைக்குள்ள, அந்த ஆஃபீஸுக்குள்ளே போய் இந்த மாதிரி தேனி எனக்கு சொந்த ஊர், மதுரையில் நான் அண்ணன், அப்போ இவர் உள்ளதாக இருக்கிறார், அவரும் பாக்கரும் இருந்தாங்க. என்னை வர சொல்லியிருக்காங்க ஓத வைக்கிறதுக்கு அப்படி உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸில் இருக்கக்கூடிய அந்த பாய் ஒரு குரியர்கார் வராரு, குரியர் ரிஜிஸ்டர் பண்ணார். குரியர்காரங்களுக்கு காலில் சுடுதண்ணி ஊற்றினா கூட கொஞ்சம் ஸ்பீடு, அது கூட இருக்காது. அந்த அளவுக்கு சுடுதண்ணியை ஊற்றிட்டு நிற்பாங்க, ஏன் எல்லாத்தையும் டெலிவரி பண்ணணும். அவரை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு, பாய் உங்களை நான் சந்திச்சிட்டேன், நீங்கள் மௌத்தா போவீங்க, நானும் மௌத்தா போவேன். நீங்கள் மௌத்தா போனதுக்கு பின்னால் உங்களையும் அல்லாஹ் எழுப்புவான், என்னையும் எழுப்புவான். எனக்கும் உங்களுக்குமான இந்த தொடர்பை இறைவன் கேட்பான். என்னை பற்றி அவன்கிட்ட சொல்லிட்டியா அப்படின்னு என்னைய கேட்பான். அதனால் ஒரு 2 நிமிஷம் கொடுங்க அப்படின்ட்டு பெருசா சொல்லி கொடுக்கல. குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் அவன் ஒருவனே, அல்லாஹ் சமது, அல்லாஹுக்கு எந்த தேவையும் இல்லை. லம் எலிது வலம் யூலது, அவன் யாரும் பெறவில்லை, யாருக்கும் பிறக்கவில்லை. வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக எதுவும் இல்லை. நீங்க போலாம். அவன் துடிக்கிறான். ஆனாலும் அந்த ஸ்பீடிலையும் அவ்வளவு அலப்பறையிலையும் அவ்வளவு வேலை நெருக்கடியிலையும் தன்னுடைய உணர்ச்சி, அந்த உள்ளுக்குள்ள ஊட்டப்பட்டிருந்த அந்த உணர்வு, அல்லாஹ் என்னை பற்றி நீ பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட சொன்னையா, வீட்டுக்கு வேலைக்கு வந்த அந்த வேலைக்கார அம்மாக்கள்கிட்ட நீ சொன்னையா, உங்ககிட்ட எத்தனை பேர் பழகியிருக்கார்கள், அவர்கிட்ட எல்லாம் என்னை பற்றி நீ சொன்னையா என்று கேட்பானே என்ற அந்த ஒரு சிந்தனை தான் இன்னைக்கு ஆலமரமாக தௌஹீதில் தமிழ்நாடு முழுவதும் விருட்சமாக நிற்கிறது. சும்மா இது பரப்பப்படலை, இதுல ஏதோ மேடை பேச்சு, பல பேர் பேசினாங்க, 4-5 பேர் பேச்சுல இது வளர்ந்து விருட்சமாகல. ஒவ்வொரு தௌஹீதுவாதியினுடைய அந்த உணர்வும் உழைப்பும் அதுல கலந்திருக்கிறது. அது இன்னைக்கு மங்கி போச்சு. இன்னைக்கு வெறுமனமே தௌஹீது மேடை பேச்சுகள்ல போய், இன்னைக்கு மேடை பேச்சுகள் எவ்வளவு பேர் போய் சேர்ந்துரும். அதனால கிடைக்கிறவர்கள்ட்ட எல்லாம் அல்லாஹ்வை பற்றி சொல்லுங்கள். நீங்க அது பொறுப்பு, ஒவ்வொரு முஸ்லிமுடைய பொறுப்பு. வல்லியு அன்னி வலவாயா, என்னிடமிருந்து ஒரு செய்தி கிடைச்சாலும் எடுத்து சொல்லுங்கள் என்று யார் சொன்னார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹ்வை பற்றி செய்தி தெரியவே தெரியாதா நமக்கு? குல் வல்லா சூரா தெரியாத எந்த முஸ்லிம் இருக்கிறார்? இருக்கு, ஆனா சொல்லுவதற்கு வெட்கம். ஆனால் அவன் உங்களுக்கு நம்மளுக்கு சொல்லுகிறான், நீங்க இங்க வாங்க உங்களுக்கு புள்ள கிடைக்கும்ன்றான். அவன் சொல்றான் நமக்கு முஸ்லிம்களுக்கு, நீ அங்க வாங்க பாய், உங்க வியாபாரம் விருட்சமாகும். ஒரே கஷ்டமா இருக்கு, நம்மால் போய் எந்த பிசினஸ் பண்ணாலும் பறக்கத்தே இல்லை, முன்னேறவே முடியல. அப்படியா? ஒண்ணுமே இல்லை பாய், வாங்க நீங்க மகா சிவராத்திரியில கலந்துக்கங்க, அடுத்த வருஷம் ஓஹோடு பணக்காரலாம், இல்லைன்னா ஓடிடும். அல்லது அங்க பிரச்சாரம் நடக்குது, அங்க மனம் முருகி முட்டி போட்டு ஜெபிச்சிங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிருமுண்டா, நம்மால் தொப்பியை கழிட்டு அங்க போய் உட்காந்துடணும். ஏன்னா இங்கதான் சொல்லி கொடுக்கலையே, அல்லன்னா யாருன்னு சொல்லியே கொடுக்கலையே நம்மளும். அதனால ஃபர்ஸ்ட் நாம சொல்லத்தான் அடுத்து அவன் நம்மளை நோக்கி கேட்பான். கேட்க அல்லாஹ்வை பற்றி திருமறையில படியுங்கள், சொல்லிக்கிட்டே இருங்கள். நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்வை சந்திக்கிற போது, யா அல்லாஹ், நான் பார்த்தவர்களிடத்திலாம் உன்னை பத்தி சொல்லிட்டு, எனக்கு உன்னைய பத்தி எவ்வளவு தெரியுமோ அவ்வளவு சொல்ல முடியலாட்டியும் அறிமுகமாக செஞ்சு வச்சுட்டேன். ஏன்னா அவன் உள்ளத்துக்குள் நான் பதிஞ்சிட்டேன்ற ரப்பு. அவன் உள்ளத்தை நான் படைச்சதே என்னைய நம்புகிற இயல்போடுதான் நான் படைத்து விட்டு இருக்கிறேன். அதை நீ தட்டி எழுப்பி விடு. அதை மறைப்பதற்கு குஃப்ரு வான வேடிக்கை காட்டி கொண்டிருக்கிறது. அவைகளுக்கு இடையில ஒரு சின்னதாக உள்ளுக்குள்ள கீரலை போடு. அப்படி போட்டால் அது வரும், எப்ப வேண்டாலும் முளைக்கும். அவர்கள் குடும்பமாக இருந்தால் கூட பல குடும்பத்தினர்களுடைய
இதயங்களுக்குள் ஈமான் ஊடுருவி பீரிட்டு வெளியே வந்திருக்கிறது. பல பேர் எல்லா அடக்குமுறைகளையும் மீறி வெளியே வருவார்கள். ஆண்களும் வருவார்கள், பெண்களும் வருவார்கள், சிறுவர்கள் வருவார்கள். அதுல ஒண்ணு சமீபத்தில் கேட்டுட்டு அதிர்ந்து போனது. நம்ம தமிழ்நாட்டில் தான் படிக்கிற நம்ம பிள்ளைய ஒரு பிள்ளை தோழிட்ட அல்லாஹ்வை பத்தி சொல்லிக்கிட்டே இருந்திருக்கு. அந்த பிள்ளை இப்ப நான் களிமா சொல்கிறேன், ஆனால் என் குடும்பத்துல மறைஞ்சுதான் வாழ வேண்டியது இருக்கிறது. பொம்பளை பிள்ளை அது பிள்ளை எனக்கு போன் போட்டு கேட்குது, நான் இப்ப என்ன சொல்லணும்? அல்லாஹ்வை பத்தி தெரிஞ்சுக்கிடுச்சு, இஸ்லாம் தான் சத்தியம் என்று தெரியுது, ஏத்துக்கிறணும். ஆனா ஏத்துக்கொண்டால் என் குடும்ப எதிர்ப்பு, நான் குடும்பத்தினுடைய பிடியில தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், குடும்பத்தோடு தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். இப்ப நான் நிராதபாணியாக வெளியில வந்து நிற்கவும் முடியாது, அதே நேரத்தில் ஈமானை என்னால் இழக்கவும் முடியாது. ஏன்னா அது குழந்தைகளை பிறக்கிறதுக்கு முன்னாலே அல்லாஹ் பதிஞ்சது. இப்ப அது தெரிஞ்சிருச்சு. இப்ப என்ன சொல்லுது? இப்ப நான் என்ன செய்யணும்? மார்க்கம் சொல்லுது, ஒன்னும் கவலை இல்லை, களிமா சொல்லிட்டு நீ அப்படியே இரு. ஒரு தொழுகை கூட தொழாதவர்கள் சொர்க்கம் போயிருக்கிறார்கள். ஒரு தொழுகை தொழாதவர்கள் கூட சொர்க்கம் போயிருக்கிறார்கள். ஆனால் மலையளவு நன்மை செஞ்சாலும் ஏகத்துவம் இல்லை என்றால் அத்தனையும் குப்பையில போய் விடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதனால இந்த தேகத்துவ பிரச்சாரத்தை தெரிந்தவர்களிடத்தில் எல்லாம் சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அதனால அவர்கள் உங்களை ஆரம்பத்தில் கோவிக்கலாம், ஆனால் அவர்கள்தான் ஈமானை ஏற்றுக்கொண்டார்கள். மருகி மருகி உங்களுக்காக துவா செய்வார்கள். நாம கூட நமக்கு அவ்வளவு மன உருக்கத்தோடு அல்லாட்ட கேட்டிருக்க மாட்டோம். அவர்கள் அல்லாட்ட, இறைவா இந்த ஏகத்துவத்தை கிடைப்பதற்கு இவர்தான் காரணமானார், அவரை காப்பாற்று, அவர் பிள்ளைகளுக்கு பரக்கத் செய், அவருடைய குடும்பத்தை விருட்சமாக்கு என்று உருகி உருகி பிரார்த்தனை எப்ப செய்வாங்கன்னா அவங்க ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டால் செய்வார்கள். இது ரெண்டு. இப்ப இமாம் அவர்களுடைய நேரடி புத்தகத்துக்கு போறது, ஏழையும் மனசுல வச்சுக்கோங்க கெட்ட கொள்கையில் உருவாவதற்கு. இப்ப இமாம் அவர்கள் ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறார்கள் என்றால், இஸ்லாம் என்பது 2 வகைகளை சார்ந்தது. ஒன்று, வமை யக்ஃபுர் பில் ஈமானி ஃபக்கத் ஹபித அமலுஹு வஹுவ ஃபில் ஆখিরাতি மினல் காசிரீன். எவர்கள் ஈமான் கொண்டதற்கு ஈமானை மறுத்து இருக்கிறார்களோ அவர்களுடைய அமல்கள் எல்லாம் அழிந்துவிடும். இப்ப ஈமான் என்றால் என்ன? ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். ஈமான் என்பது உள்ளம் சார்ந்த நம்பிக்கை. உள்ளத்துல இருக்கக்கூடிய நம்பிக்கைகளில் 6 நம்பிக்கையை மறுக்கிற சூழல் வருமா? 6 என்னென்ன சொல்லுங்க? நம்மளே பேசிட்டு இது புரிஞ்சிச்சான்னு கொஞ்சமா தெரியணும். அல்லாஹ், தமிழே சொல்லுவோம், அல்லாஹ், வானவர்கள், வேதங்கள், தூதர்கள், மறுமை நாள், விதி. இந்த 6 நம்பிக்கையை குஃபுர் செஞ்சா அப்படின்னு சொல்றான் அல்லாஹ். குஃபுர் என்றால் என்ன? ஈமான் என்றால் இந்த 6 தான். இது யார் நம்ம சொன்னது இல்லை. யார் சொல்லி கொடுத்தா? இத யார் சொல்லி கொடுத்தா? அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லி, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலாட்ட வந்து கேள்வி கேட்கிறாங்க, ஈமான் என்றால் என்ன? மல் ஈமான், ஈமான் என்றால் என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 6 சொன்னாங்க. அன் துமினு பில்லாஹ் வ மலாயிகதி வ குதுபிஹி வ ரசூலிஹி வல் யௌமில் ஆஹிரி வ பஅஸி பஅதல் மௌத்தி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. இந்த 6 சொன்னாங்க. இந்த 6ல் குஃபுர் வரும்னு சொல்றாரு, அல்லாஹ்வே சொல்றான். இந்த 6ல நம்ம நம்பிக்கை கூடிய இந்த நம்பிக்கையை குஃபுர் வரும்னு சொல்றான். குஃபுர்னா என்ன? காஃபிர்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். காஃபிர்னா இறை நிராகரிப்பான் அதானே? அல்லாஹ்வை மறுக்கிறது, அல்லாஹ் சொன்னதையும் மறுக்கிறது. சொல்லுங்க உங்களுக்கு போதும். அப்பதான் நம்ம இதுதான் புரியுறதுக்கு தானே இது நம்ம விழாவாரிய இது பேசுறது.
குஃப்ரு என்றால் ரெண்டு ஆழமான அர்த்தம். ஒன்று மறைத்தல், இன்னொன்று மறுத்தல். ஃபர்ஸ்ட் என்ன அர்த்தம்? மறைத்தல், சரிங்களா? இரண்டாவது மறுத்தல். மறைத்தல்னா என்ன? உள்ளத்துக்குள்ள மறைக்கிறது, உள்ளத்துக்குள்ள மறைக்கிறது, வெளியில இல்ல, உள்ளுக்குள்ள மறைத்தல். அதை வெளிப்படையில மறுப்பது. உள்ளுக்குள்ள அல்லாஹுவை மறைத்து வெளியில அல்லாஹ்வை மறுப்பது. உள்ளுக்குள்ள ஏன் இந்த இந்த குஃப்ர் என்ற வார்த்தையை அல்லாஹ் போடுறான்னா, இது ரொம்ப நுட்பமான வார்த்தை. அல்லாஹ் அவன் ஏற்கனவே என்ன சொல்லிட்டான்? நான் பதிவு செஞ்சிட்டேன்ட்டான். எல்லோருடைய உள்ளத்துக்குள்ளும் நான் என்னை பற்றி மறுப்பதற்கு வாய்ப்பே கிடையாது, மறைப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. அவங்க மலையில் இருந்தாலும் சரி, அல்லது யாருமே இல்லாத வனாந்தரத்தில் இருந்தாலும் சரி, எங்கு இருந்தாலும் அவருடைய உள்ளங்களுக்குள் அல்லாஹ் உன்னை பதிவு செய்திருக்கிறோம் என்கிறான். என்ன? அவன் தன்னை பற்றி பதிவு செய்துதான் அனுப்பியிருக்கிறான். அந்த பதிவை மனிதன் ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது புதுப்பிப்பதுதான். ஆனால் அதற்கு பதிலாக என்ன பண்றான்னா மறைக்கிறான், சத்தியத்தை மறைக்கிறான் உள்ளத்துக்கு. அந்த சத்தியத்தை மறைச்சு 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 அது கொஞ்சம் கொஞ்சமாக வீரியம் பெற்று கடைசியில அல்லான்னு சொன்னால் வெளிப்படையாக மறுக்க வருகிறான். மறுக்க வருகிறான். வர்ற போது அவனுக்கு மீண்டும் அல்லாஹ் நபிமார்கள் அனுப்பி, இல்லப்பா மறுக்காத மறுக்காத, மறுக்கிறதுக்கு உனக்கு எந்த ஆதாரத்தையும் நான் கொடுக்கவில்லை. எதுவும் எந்த அளவுக்கு நீ எந்த ரூட்ல வந்தாலும் அல்லாஹ்வாகிய நான் இருக்கிறேன் என்பது உன் உள்ளம் ஒத்துக்கொள்ளும். அது எப்படி இருக்கும்? சில உள்ளங்களுக்கு லேசா மிருதுவான மணல் மாதிரி இருக்கும் தானே. அந்த ஒரு விதையை போடுறோம், அந்த விதை பல்வேறு இடங்கள்ல விழுகும் தானே. ஒன்று முஸ்லிமான தாய் தகப்பனுக்கு பிறந்திருந்தால் அது விவசாயத்துக்கு தோதுவான நிலம். நம்ம அல்லாஹ்வை பற்றி சொல்லி கொடுக்குற போது அந்த உள்ளம் பூரிப்படும். நீங்க குழந்தைகள்கிட்ட அல்லான்னு சொல்லி பாருங்களேன், இனம் புரியாத ஒரு பாசம் வருது அதுகிட்ட. ஏன்? அது ஏற்கனவே இருக்கு, அது உள்ள இருக்கிறது. அது தூண்டி விட்டுருந்தனே சிரிக்குது, லா இலாஹ இல்லல்லாஹ்னு பிறந்த குழந்தை அப்படி கையை தூக்குது. அது அல்லாஹ் காட்டி கொடுக்குது, இங்கதான் இருக்கான் போ, இங்க இல்லை, இங்க இவன் சொல்றோம், இவன் பெரிய பெரிய ஞானிகள்னு சொல்லிட்டு ஒண்ணுல இருக்கான் எண்ணுல இருக்கான்றான். பிறந்த குழந்தைட்டு லா இலாஹ இல்லல்லாஹ்னா அது இப்படின்னுது, இங்க எல்லாம் இல்லடா வானத்துல இருக்காண்டா எல்லாம் அப்படின்னு. ஏன்னா குழந்தைகளுக்குள்ள மிருதுவான மணல் அந்த நம் முஸ்லிம் பகுதியில். இதே இது கொஞ்சம் இறை நம்பிக்கை இருக்கும் கலப்படமாக இருக்கிறவர்கள்ட்ட அந்த பண்பு இருக்கிறது. அவர்கள்ட்ட ஏதோ ஒரு வழியில் வரும். ஆனால் கடவுளே இல்லை என்று மறுக்கிற ஒரு பெரும் கயவர் கூட்டம் இருக்கே, அது இல்லை 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 என்று இருந்தாலும் அது உள்ளுக்குள் கரும் பாறைக்குள்ள சிக்கி சிதைகிற விதை மாதிரி அந்த இறை நம்பிக்கை. ஆனா அப்படியும் பீறிட்டு வரும். அப்படி ஒரு ஆள் தான் வரலாறுல நான் பார்த்தவர் அப்துல்லா அடிகளார். அப்துல்லா அடிகளாரை பத்தி படிங்க, நம்ம பகுதியை சேர்ந்தவர் தான் போல அவர். என்ன இங்க இவர் சொல்றாரு, இங்க நான் நிறைய விவாதங்கள்லாம் நம்ம இளைய பெருமாள் இருக்காரு அவரோடு அவர் விவாதம் பண்ணியிருக்கிறார், பெண்ணியவாதிகளோடு விவாதம் பண்ணியிருக்கிறார், திராவிட கழகத்தினரோட விவாதம் பண்ணியிருக்கிறார். இனியும் சொல்ல போனால் இஸ்லாம் ஒரு இனிய மார்க்க நம்ம பரப்பணுமே, அதுக்கு முன்னோடி யாரு? அவர்தான். மாற்று மதத்தவர்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு இஸ்லாத்தை பத்தி கேளுங்க கேளுங்கன்றார். ஆனா அவருடைய ஆரம்பத்தில் அவர் அடிகளாராக ஏகத்துவம் அறுப்பாளராகத்தான் இருந்தார். அவர் சொல்லுகிறார், உங்களுக்குள்ள எப்படி இந்த ஈமான் மறைந்து கிடந்த ஈமான் வெளியில வந்தது? நீங்க மறுத்து கொண்டிருந்த ஈமான் எப்படி நீங்க உங்களை ஒத்துக்கொள்ள வைத்தது? அதாவது அவர் சொல்லுகிறார், நாங்க எல்லாம் ஜெயிலுக்கு போயிட்டோம், கைது பண்ணி உள்ள கொண்டு போயிட்டாங்க, ஜெயில கடுமையாக தாக்கப்பட்டோம். தாக்குனால் காப்பாற்றுவதற்கு வழியே இல்லை, யாரும் எங்களை காப்பாற்றுவதற்கு வழியே இல்லை. அதுல போலீஸ்காரர்கள் அந்த கால் ஷூவை போட்டுக்கொண்டு மிதின்னு மிதிச்சார்கள். கத்துறோம் கதறோம், யாரும் வரல.
ஆனால் கடைசியாக கீழே சுருண்டு விழுந்து கிடக்கிற என்ன போலீஸ்கார் ஓடி வந்து இந்த அல்லையில் ஊரெத்து விட்டார். அப்படியே பின்னாடி போய் சுவத்துல முட்டி விழுந்தப்ப இதிலிருந்து காப்பாற்றுபவன் யாராவது இருக்கிறானா அப்படின்னு எனக்கு ஒரு சிந்தனை வந்துச்சு. அந்த ஒரு சிந்தனை தான் எனக்குள்ளேயே என்னையும் மீறி எவனோ காப்பாற்றுவான் என்று எனக்கு சொல்லி அந்த மனம் எதை சொல்லுச்சு அப்படின்னு நான் யோசிச்சேன். அங்குதான் என்னுடைய ஈமான் மறைந்திருந்தது வெளிப்பட்டுச்சு. என்னைய மீறி எனக்குள் எவனோ காப்பாற்றுவான் என்ற எண்ணமே இருக்கிறது. அந்த அவன் யார் என்று என்ன வெளியில வந்த பகிரங்கமா நான் கடவுள் இல்லை என்று சொன்னவன் கடவுள் இருக்கிறான் என்று ஒத்துக்கொண்டேன் என்கிறார். இப்படித்தான் நிறைய நபர்கள், இதெல்லாம் ஒரு துளி நம்ம பகுதியில் வாழ்ந்தது. இதுக்கு நீங்க புத்தகங்கள்லாம் நிறைய, ஏன் நான் இறை மறுப்பாளனாக இருந்து இஸ்லாத்தை ஏற்றேன் என்று ஒரு பெரிய லிஸ்ட் உள்ள மக்கள் இருக்கிறார்கள். எப்படியெல்லாம் அவர்கள் கடவுளை மறுப்பதற்கு அவருடைய மூளையும் அவருடைய மனமும் எத்தனித்தது. எல்லாத்தையும் மீறி அந்த ஈமானிய விதை பீரிட்டு அப்படி வெளியில வந்துச்சு மறையாமல். கல்லுக்குள்ள இருந்து மரம் முளைச்சதைத்தான் பார்த்திருப்போம். கல்லுக்குள்ள இருந்து ஈமான் பீரிட்டு வருகிற இவர்கள் தான் நமக்கு முன்மாதிரிகள். நம்முடைய உள்ளத்துக்குள்ள இருக்கு, ஆனா நமக்கு அது தெரியல. ஏன்னா நமக்கு தான் உழுது தண்ணி பாய்ச்சி அதுக்கு தேவையான காற்று மரம் செடி எல்லாம் விட்டு அப்படியே பல பல பலன்னு இல்ல. ஒரு சின்ன பூச்சி தாக்கினா கூட அடுத்த நாளே பள்ளிவாசல்ல போய் அதுக்குரிய மருந்து கிடைச்சிருதே, தப்பு அப்படின்னு. ஆனா அவர்களுக்கு அப்படி எதுவுமே இல்லை. கரும் பாறைக்குள்ள கிடந்த அந்த ஈமான் பீரிட்டு வரும். ஆனால் அதை மறுப்பதற்கும் மனிதன் எத்தனிப்பான். அப்படி எத்தனிச்சால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இந்த 6 நம்பிக்கைகள்ல சிதைவு கொஞ்சம் வந்தாலும் நம்ம அழிஞ்சிருவோம். நம்முடைய எல்லா அமல்களும் அழிஞ்சு போயிடும். அல்லாஹ் தான் சொல்றான், யார் ஈமானை புறக்க மறுக்கிறார்களோ அவர்களுடைய அனைத்தும் நாசமாகிவிடும். யார் யார் அல்லாஹ்வையும் மலாயிகத்துமார்களையும் தூதர்களையும் வேதங்களையும் மறுமை நாளையும் மறுக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வை விட்டு வெறு தூரத்தில் போய் வழிகட்டு விட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். அந்த குஃப்ரை வரவிடாமல் உள்ளத்துக்குள் பாருங்கள், குஃப்ருடைய கிளைகள் பெருசாக இருக்கிறது. ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்குருவோம், ஈமான் வந்தாலும் குஃப்ரு உள்ள வரும். அப்படி வருவதற்கு சந்தேகமும் அப்படி வருவதற்கு அறிவும் வேலை செய்யும். அந்த ரெண்டையும் தூக்கி ஓரங்கட்டிட்டு ஈமான் அல்லாஹுவை நம்புவோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்குரிய தௌஃபீக்கை தருவானாக. இன்னும் இந்த ஈமானை அழிக்கக்கூடிய காரியங்கள் நிறைய இருக்கிறது என்று திருமறை சொல்லுகிறது. அவைகளையும் அறிந்து ஈமானை பாதுகாப்போம், நம்முடைய அமல்களையும் பாதுகாத்து அல்லாஹ்வை சந்திப்போம். ஆகிரு தவானா.